வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது 2026 குரு பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை குறித்து. இந்த முறை குரு மகர ராசிக்காரர்களுக்கு அதிகமான ஆதரவு தரப்போகிறார். வாழ்க்கையில் ஏற்கனவே பல சிரமங்கள், மன அழுத்தங்கள், அவமானங்கள் போன்றவற்றை சந்தித்திருப்பவர்கள் நீங்கள். ஆனால் இந்த காலம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். கடைசி நேரத்திலும் கூட குரு காப்பாற்றும் நிலை உருவாகும். மகர ராசிக்காரர்கள் பொதுவாக அதிகமாக யோசிப்பவர்கள். நம்மால் ஏதாவது தவறு நடக்குமோ, பிறருக்கு பாரமாகி விடுவோமோ என்ற பயம் எப்போதும் இருக்கும். இந்த பயம் இப்போது குறையத் தொடங்கும். மனதில் இருந்த அழுத்தங்கள் மெதுவாக குறைந்து ஒரு நிம்மதி நிலைக்குச் செல்ல ஆரம்பிப்பீர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில், குறிப்பாக லைஃப் பார்ட்னர் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. சிறிய தவறான புரிதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உடனடி முடிவுகள் எடுக்காமல் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தி பொறுமையுடன் நடந்து கொண்டால் பிரச்சனைகள் எளிதில் சரியாகும். மரியாதையுடனும் நியாயத்துடனும் நடந்து கொண்டால் உறவுகள் பாதுகாப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தனியாக தொடங்குவதற்கு பதிலாக கூட்டாக அல்லது பார்ட்னர்ஷிப் ஆக தொடங்குவது நல்ல பலன் தரும். வாய்ப்புகள் இருக்கும், அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பணவரவு நல்ல நிலையில் இருக்கும், ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். பணம் வந்தவுடன் உடனே செலவு செய்வதை தவிர்த்து சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். கடன் இருப்பவர்கள் மெதுவாக அதிலிருந்து வெளியே வர ஆரம்பிப்பார்கள். 1 வருடம் அல்லது 1.5 வருடத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு மாற்றங்கள் தென்படும். குறிப்பாக அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை நிலையாக அமையும். வீடு வாங்குவது அல்லது நிலம் வாங்குவது போன்ற திட்டங்களை இப்போது ஆரம்பிக்கலாம். வருட முடிவில் இதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் மே மாதத்திற்கு பிறகு முயற்சி செய்யலாம். அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கும். மகர ராசிக்காரர்கள் ஆன்மீகமாக முருகன் கோயிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். இது மன நிம்மதியையும் தெளிவையும் தரும். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கும். பயத்தை விட்டு சிறிய முயற்சியாவது ஆரம்பித்தால் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும்.